பண்ணணுன்றதுலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு திருப்பி வரதுக்கு முன்னாடி ஒரு ½ முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க சிபிஐ வேணும்னு சொல்லி மனு போட்டவங்க இல்லை நாங்கள் அது மாதிரி போடல, இது எங்களுக்கே தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மையமாக வச்சு நீங்கள் சிபிஐக்கு எப்படி மாற்ற முடியும், இது அவங்க சம்மந்தமே படலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர்வாதமாக நீதிபதிகள் அதுக்கான தனிக்கட்ட விசாரணை தனியாக அமைச்சு அது தனியாக விசாரிக்கப்படும். இது சிபிஐ மாற்றப்பட்டது தான், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த புகாரை அவங்கள ஏமாற்றி இந்த மனுவை தாக்கல் பண்ணனால அதுக்கு தனியாக ஒரு விசாரணை நடத்தப்படும். அதை விசாரித்து அதுக்கான பதில் அளிக்கப்படும். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சிபிஐக்கு உத்தரவு போட்டதான்னு சொல்லி நீதிபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இது சில பேருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும், என்னடா எப்படி போட்டாலுமே அடிக்கிறாங்கடா அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான அடுத்த கட்டத்திலாம் ஸ்பீடாக நடக்க போகுது. ஏன்னா ஒரு வாரத்துக்கும் இது பதில் அளிக்கிறோன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆன நீதிபதி அஜய் தாசி அவர் 3 பேர் தலைமையில் குழு அமைச்சு அதுக்கான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லதுலாம் எதிர்த்தரப்பு வக்கீல் இல்லாமல் நீங்கள் எப்படி அது மாதிரி ஒன்று சொல்ல முடியுன்றதுலாம் ஒரு எதிர்வாதமாக இருந்தது. இப்போ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை விஜயனுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக வந்திருக்கு. சிபிஐக்கு மாற்றினால இப்போ அவர் கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸாக இருந்திருப்பார். இதுக்கான நிறைய அரசியல் தலைவர் அதுக்கான ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு தான். ஆமாம், கரெக்டு தானே, சிபிஐ போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது பிஜேபிக்காக கீழே போகிறது, அது உடனே இவங்க ஜால்ரா அடிப்பாங்க சில பேர். நம்ம பேசுகிறவங்க யாரும் பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு கவலைப்படாது. நம்மளுக்கு உண்மை தெரியணும். அது என்ன சிபிஐ போனோம் நினச்சோம், அதுக்கான உத்தரவு போச்சு. இப்போ அவர் அண்ணன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். ஹாப்பினா ஒரு லிமிட் தான். ஓகே, இந்த விசாரணை சிபிஐ கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா காவல்துறை விசாரத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சிபிஐ கொண்டு போனாங்க. இப்போ சிபிஐலேருந்து அது வாரம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அர்ஜுன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு 27 நடந்த இந்த கரூர் பிரச்சாரத்தின் சம்பவம் பற்றி யாருமே விஜய் எப்படி ஓட்டாரு வரலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க உண்மையிலே நடந்தது என்னன்னா, நாங்கள் வரணும் தான் சொன்னோம், காவல்துறை தான் வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் பிரச்சனை ஆகிடும், 144 போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வராத மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் நாங்கள் ஸ்டாம்பீட் பேசும்போதே எல்லாமே ஓகேவான்னு கேட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணார். அதை நம்மளும் பார்த்துருப்போம். எல்லாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டு தான் பண்ணார். பட் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பேர் செந்தில் பாலாஜின்னு சொன்னோடனே தான் அங்கே எல்லாமே மாறிச்சு. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜி ஃபோட்டோவும் ஒட்டி வந்துச்சு.